எம்மை வாழ வைத்த காயல்பட்டினம் களக்காடு சுற்றுவாழ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரி மற்றும் சார்பு நிறுவனமான காயல்பட்டினம் ஹோட்டல் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகத்தின் சார்பாகவும் எனது விசுவாச மாஸ்டர்கள் சார்பாகவும் விசுவாச உழைப்பாளிகள் சார்பாகவும் அனைவருக்கும் பரபவ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் கூறுவதிலே மிக மகிழ்ச்சியும் மிக பெருமையும் கொள்கின்றேன். எனது கௌரவம் யூடியூப் சேனல் சார்பாகவும் வாழ்த்துவதிலே மிக பெருமை கொள்கின்றேன். வேறு எந்த மொழிக்கும் வருடப்பிறப்பிற்கும் இல்லாத சிறப்பு தமிழ் வருடப்பிறப்பிற்கு உண்டு. 60 வருடங்கள் ஒரு மனிதன் 60 வருடங்கள் நிறைவு செய்கின்றான் என்று சொன்னால் அந்த 60 வருடங்களில் உள்ள ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயர், அதற்குரிய பலன்கள், அதில் மழை எப்பமெல்லாம் பெய்யும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் உருவாகுங்கிறது கணிச்சு தமிழினுடைய பெருமையே நிறைய இருக்குது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகளே களக்காடு ஜெயந்தி ஸ்வீட் பேக்கரி சார்பாக உங்களுக்காக இந்த இனிய தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் சிறப்பாக தங்கு தடையின்றி அனைத்து காரியங்களும் மங்களகரமாக நடக்க எங்களுடைய இனிப்புகள் கார வகைகள் கண்டிப்பாக முக்கிய பங்களிக்கும். அந்த வகையிலே கேக் வகைகளும் இப்போ நம்ம தயாரிக்கிறோம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக கேக் வகைகளும் நம்ம சிறப்பாக தயாரிக்கிறோம். குறிப்பாக எல்லாமே ஒரே இடத்துல தயாரிக்கிறது, விற்பனை எல்லாம் ஒரே இடத்துல சிறப்பான மாஸ்டர்களை கொண்டு உலகத்தர சான்றிதழ் பெற்ற நிறுவனம் களக்காட்டில். ஆனால் ISO 2015 வரைக்கும் நம்ம வாங்கியிருக்கிறோம். பல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். எல்லா நாடுகள்லேயும் எல்லா மாநிலங்கள்லேயும் எங்களுடைய சுவையை கருவை சுமந்தது போல் சுமந்து சென்ற அத்தனை வாடிக்கையாளர்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். வாய்மொழியாக விளம்பரம் செய்து வாழ வைத்த வாடிக்கையாளர்களையும் நான் வணங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் வாடிக்கையாளர்களும் உழைப்பாளிகளும் 2 கண்கள். எனக்கு 2 கண்களுமே என்னுடைய கண்கள் பார்வையை தருமே தவிர ஒரு உயர்வையோ ஒரு புகழையோ ஒரு பெருமையோ ஒரு சம்பாத்தியத்தையோ தருவது வாடிக்கையாளர்களும் உழைப்பாளிகளும் தான். அந்த 2 கண்கள் எனக்கு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக எனக்கு கிடைத்த வாடிக்கையாளர்களும் சரி, எனக்கு கிடைத்த உழைப்பாளிகளும் சரி, ஒரு மிகப்பெரிய தவம். ஒரு மனைவி அமைவது போல், ஒரு பிள்ளை அமைவது போல், ஒரு வீடு அமைவது போல் வாடிக்கையாளர்களும் உழைப்பாளிகளும் எனக்கு அமைந்தது மிகப்பெரிய ஒரு தவம். ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த நல்ல நாளிலே நினைத்தது நடக்க வாழ்த்துகள். கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல், சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் வீட்டிற்கும் சரி வணிகத்திற்கும் சரி ஒரு சாந்தியும் சமாதானமாகவும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை மனதிலே உருவாக வேண்டும். போர் பதற்றம் தணிய வேண்டும். மனம் என்ற பாறையிலே எல்லா அலைகளும் வந்து மோதும். அது நிச்சயமாக மோதும். பொறாமை, சூது, பழி வாங்குதல், மன்னிக்கிற தன்மை, தர்மம், பிறருக்காக கண்ணீர் விடுவது, ஊருக்காக வாழ்வது, இப்படி எல்லா அலைகளும், கவலை, வெறுப்பு எல்லாமே வரும். இப்படி எல்லா அலைகளும் வந்து மோதுகின்ற பொழுது நாம் பிறரால் பாராட்டப்படக்கூடிய, பிறரால் மதிக்கப்படக்கூடிய, பிறரால் வணங்கப்படக்கூடிய அலைகளை மற்றும் கூடிய மட்டும் இந்த புத்தாண்டிலே பகை இல்லாமல் பகைவனும் வணங்கக்கூடிய அளவுக்கு பொறாமையற்ற இதயமும், சூதற்ற இதயமும், பழிவாங்கும் தன்மையற்ற இதயமும், மன்னித்து மறக்கின்ற தன்மையும், விவசாயம் செழிக்கவும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடவும், தடைப்பட்ட திருமணங்கள் சிறப்பாக நடக்கவும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திடவும். எனக்கு விவசாயம் கிடையாது, ஆனாலும் விவசாயம் செய்பவர்களுக்கு நல்ல விலையிலே வாழையோ நெல்லோ அத்தனை பயிர்களும் சிறப்பான முறையிலே அவர்களுக்கு விற்று லாபம் கிடைக்க வேண்டும். ஊர் செழித்தால்தான் எங்களுக்கு பிழைப்பு.
ஆகவே ஒரு வணிகனுடைய கடமை என்னவென்று சொன்னால், தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு செல்வ செழிப்பு உயர வேண்டும், அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கை வேண்டும், அவர்களுக்கு வரவு பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதுதான் ஒரு வணிகனுடைய கடமை. எந்த மண்ணிலே ஒரு வணிகன் வியாபாரம் செய்கின்றானோ அந்த மண்ணிற்கு விசுவாசமாகவும், அந்த மண்ணிலே சாந்தியும் சமாதானத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராகவும், ஒரு தவிர்க்க முடியாத நபராகவும். ஒரு வியாபாரி எப்படி இருக்கணும்னா, ஒரு காற்று அத்தனை பேரையும் தழுவி செல்வது போல், ஒரு தண்ணீர் அத்தனை பேருடைய தாகத்தையும் தீர்ப்பது போல், ஒரு நெருப்பு எல்லா காரியங்களுக்கும் பயன்படுவது போல், ஒரு பூமி அத்தனை பேரையும் தாங்குவது போல், ஒரு ஆகாயம் மழை பொழிவது போல், நல்ல வார்த்தைகளை தருவது போல் ஒரு வணிகனுடைய மனநிலைமை இருக்க வேண்டும். ஒரு வணிகனுக்கு கோபம், வெறுப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அவன்தான் வணிகன். அந்த வகையிலே என்னுடைய வாடிக்கையாளர்கள் உலகெங்கும் இருக்கின்றார்கள். தமிழ் பேசக்கூடிய, குறிப்பாக நான் தமிழ் பேசுவது என்பது ஒரு குறிப்பாக ஒரு முக்கியமானதாக இருந்தாலும், நான் அடிக்கடி சொன்னது போல், ஒரு பெண் என்பவள் மொழியை சுமந்து வரும் கரு. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, இஸ்லாமிய பெருமக்கள் பேசக்கூடிய தமிழ் ரொம்ப அழகு, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடிய தமிழ் அழகோ அழகு. இங்கே பிழைப்பிற்காக மார்வாடி பெருமக்கள் பேசும் தமிழோ அழகோ அழகு 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 அழகு. அப்படி உருது பேசக்கூடியவர்கள் தமிழ் பேசும்போது, சைனாவிலிருந்து இங்கே பிழைக்க வந்தவர்கள், இப்படி எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திலே இந்த மொழியோடு கலந்து தன் தாய்மொழியை மறந்து நம் மொழியோடு பேசுகின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது, இது தமிழகத்தில் மட்டும்தான் இது அதிகம். தமிழகத்திலே ஏன் இவ்வளவு பேர் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த மொழியினுடைய தன்மையை, அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வந்தவரை வரவேற்று அவருக்கு வாழ்க்கையை கொடுத்து, அவருக்கு வீடு கொடுத்து, வழிகாட்டியாக அமைதியாக இருப்பதனால்தான் கூடங்குளத்துக்கு பறவைகள் சரணாலய வெளிநாட்டு பறவைகள் வருகின்றன. ஒரு 5 அறிவு படைத்தது இங்கு வந்தால் அமைதியாக இருக்கலாம் என்று சொன்னால், அது இந்த தமிழ் பேசும் மொழி மண்ணிலே தான் உண்டு. ஆகவே தான் இந்த தமிழ் தேசத்திலே நான் சொன்ன அத்தனை இனத்தவர்களும் அத்தனை மத சார்ந்தவர்களும் இந்த மொழியை பேசுகின்ற பொழுது மிக சந்தோஷம். இந்த மொழியை உச்சரிக்கின்றவர்கள் இந்த உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு களக்காடு ஜெயந்தி ஸ்வீட் சார்பாகவும், ஹோட்டல் காயல்பட்டினம் உயர்தர சைவ உணவகத்தின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொன்னது போல, வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு கிடைக்கவும், விவாகரத்து பெற்றவர்களுக்கு ஒருவேளை திரும்ப அந்த தன்மையை நினைத்து அவர்கள் ஒன்று சேரவும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரவும், முதியோர் இல்லத்திலே தாய் தந்தையை அனுப்பாமல், ரொம்ப முக்கியம் அதுதான். ஏனென்றால் நபிகள் நாயகம் அடிக்கடி சொல்வார்கள், தாயின் காலடியில் சொர்க்கத்தை பார்க்கலாம் என்று. உண்மை. ஆக சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு நல்ல நிலையோடு, அனைவரு கழுத்திலும் பெண்கள் கழுத்திலும் குறைந்தபட்சம் 30 பவுன் 40 பவுன் கிடைக்கின்ற அளவுக்கு இறைவன் அந்த வசதிகளை தர வேண்டும். எங்கெல்லாம் வணிகனும் விவசாயியும் கௌரவமாக, மதிப்பாக, சந்தோஷமாக நடத்தப்படுகின்றார்களோ அந்த தேசம் மிகப்பெரிய புனிதமானது. இந்த மொழி என்னை பொறுத்தவரை ஒரு பொறாமையை தராது, ஒரு பகையை தராது. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு, கடவுள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ, வடிவம் இல்லாவிட்டாலும் சரி, வடிவமாக இருந்தாலும் சரி, மரத்தில் இருந்தாலும் சரி, கல்லில் இருந்தாலும் சரி, பள்ளிவாசலில் இருந்தாலும் சரி, அது சர்ச்சில் இருந்தாலும் சரி, அது எங்கு இருந்தாலும் சரி, வணங்கி செல்லும் தன்மையை பெற்றது தமிழ்மொழி. கடவுளின் வார்த்தைகள் எந்த ஜன்னலிலிருந்து கேட்டாலும் காது கொடுத்து கேட்கும் மொழி தமிழ்மொழி. அது எந்த வசனமாக இருந்தாலும் கேட்கின்ற ஒரு பண்பு, அனைத்தையும் அரவணைத்து செல்லும் மொழி தமிழ்மொழி. ஆனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா தேசங்களிலும் தமிழ் மொழியாளர்களை வைத்து வேலை வாங்குகின்றார்கள் என்று சொன்னால், வாங்குகின்ற சம்பளத்தை விட அதிகமாக வேலை பார்த்து அந்த இடம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த வேலைவாய்ப்பு தந்த முதலாளி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று
வாழ்த்தும் நெஞ்சம் கொண்ட மொழி தமிழ் மொழி. ஆகவே நான் தமிழால் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் சந்தோஷமும், மருத்துவமனையிலே சிகிச்சையிலே கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் நோயிலிருந்து விடுபட்டு மீண்டும் வீட்டிற்கு வரவும் என எங்கு பார்த்தாலும் சிரிப்பும் சந்தோஷமும் நிலைத்திட களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸ் பேக்கரி சார்பாகவும், காயல்பட்டினம் ஜெயந்தி உயர்தர சைவ உணவகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும், நோயற்ற வாழ்க்கையும், நீண்ட இளமையும், குடும்பத்தில் பேரன் பேத்தி பூட்டன் அத்தனை உறவுகளோடும் அத்தனை உறவுகளையும் முகர்ந்து சந்தித்து மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். உங்கள் சுவை பிரியன். உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயப்போல் அடுப்படியில் நாங்கள் உங்கள் திரும்ப சொல்லப்போனால் எம்மை வாழ வைத்து எங்களுக்கு தினசரி வேலைவாய்ப்பு, சம்பளம், பெருமை, புகழ் அனைத்தும் தேடி வந்து தேடி தந்த, நான் சொன்னது போல் காயல்பட்டினம் மற்றும் களக்காடு சுற்றுவாழ் அனைத்து வாடிக்கையாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாம் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றிகள்.